என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட இன்னைக்கு விழா சிறப்பாக கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது சில பேர் எடுக்கக்கூடிய இந்த முக்கியமான நிகழ்வுகள், கூட்டணி அறிவிப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பியும் திமுக ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு கோபத்தையும் ஆதங்கத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. அந்த மாதிரி சில அரசியல் நிகழ்வு இங்கே போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ காணொலி போட்டிருந்தோம். அதாவது டிவிக்கு சார்பாக தூத்துக்குடி தமிழக கட்சியின் வேட்பாளராக விஜயோடைய ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் அப்படிங்கிறவரை நிப்பாட்ட போறாங்க ஒரு அறிவிப்பு வருது. விஜயவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற கட்சியில இருந்து இருந்தாலும் அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க. ஸோ இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முடிவாகும். அதாவது இவங்களே ஈஸியா திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஆகும். இது தப்பான ஒரு முடிவு. அந்த களத்துல இருந்து வேலை பார்த்த அஜிதாக்னல் அப்படி இல்லைன்னா இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த மாவட்ட செயலாளர் சாமியல் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நிப்பாட்டுமே தவிர சம்பந்தமே இல்லாத ஆட்கள் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆரங்கத்தையும் கோபத்தையும் நம்ம வெளிப்படுத்திருந்தோம். அதுக்கு ஏகப்பட்ட ஒரு விமர்சனங்கள். அதாவது கமல்ல என்ன வந்து கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு எடுத்தங்கவுத்தனே பேசுறீங்க, இன்னும் அதிகாரப்பூர்வம் அறிவிப்பே வரல, அதுக்குள்ள நீங்க எப்படி பேசலாம் அப்படி எப்படின்ட்டு அது அதிகாரப்பூர்வம் லிஸ்ட் வரட்டும் வரட்டும் ஏகப்பட்ட ஒரு கமெண்ட்கள் அது சார்பாக வந்துருந்துச்சு. அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க நினைக்கிறேன். நான் அந்த காணொலியில தெளிவாக தான் போட்டிருந்தேன். அதாவது இது வந்து அந்த கட்சி சார்ந்தவங்களே போட்டிருக்காங்க, இது மேக்சிமம் உலா வருது, அதனால அதை விமர்சிக்கிறோம், இப்படி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தில் நம்ம பேசியிருந்தோம். ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து திரும்ப அதிகாரப்பூர்வம் விஜய் அவர்கள் அறிவிக்கும் போது இந்த ஸ்ரீநாத்துக்கு பதிலா அந்த அஜிதா அக்னல் பேர் வந்துச்சுன்னு வச்சுருங்களேன், நான் திரும்ப ஒரு காணொலி போட்டு சிறப்பான ஒரு முடின்னு சொல்லி நான் அதை வந்து சரியா நான் வந்து பேசுவேன். ஆனா இப்ப கமெண்ட் போட்டீங்கல்ல, அப்படிலாம் கிடையாது, நீங்க வந்து தெரியாம பேசாதீங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு போட்டுனீங்கல்ல, அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இப்ப ஸ்ரீநாத் பேரே வந்துட்டுனா கமெண்ட் போட்ட நீங்கெல்லாம் அது தப்பு, விஜய் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க ஒத்துப்பீங்களா? பேச மாட்டீங்க. திரும்பவும் அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கட்டி விஜய் அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு 1008 காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மறுப்புவீங்க. இதுல இருக்க பாதி பேர் அதுதான் தவறுன்னு சொல்றேன். அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவிக்கு ஆதரவாளர் தான், முக்காசி பேர் ஆதரவாளர் தான், எனக்கு தெரியும். இருந்தாலும் சில விஷயங்களை நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்ட நிலையில இருந்து பேசி உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு உங்கள்கிட்ட விமர்சனம் வாங்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க. அதாவது கண்மூடித்தனமா கூட்டுத்தனமா எதையும் நம்பாதீங்க அப்படின்னு தான். அதாவது சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ற விஷயங்களை அவருக்கு வந்து அவர் வந்து க்ளோஸா நிறைய பேர்ட்ட பேசி பழகினால வீடியோல வர நம்முடைய ஆதரவாளர் எல்லாரும் நம்ம இந்த சைடு நம்மள கரெக்டா நினைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இதுலயே இருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் விஜய் அவர்களுக்கு வந்து ரீசெண்டா ரேட் பண்ணாரு தெரியுமா? அந்த 3 மேட்டர்ல நீங்க எல்லாரும் அது விஜய் அவர்களுக்கு எதிராக அண்ணா இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க உங்களுடைய கோபத்தை ஆரம்பத்தை வெளிப்படுத்த தெரியுமா? அப்பதான் இது வரைக்கும் எதுக்குமே கரூர் விஷயத்துல கூட வாய் திறந்து விளக்கம் அளிக்காத விஜய் அவர்கள் அதுக்கு விளக்கம் வச்சாரு. ஏன்னா அவங்களுடைய தோழர்கள் தொண்டர்களே, ஏன்னா அதெல்லாம் அவருடைய பலம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா பிரச்சனையும் அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை நிற்க கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல, அப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அன்புங்கிறது யாருக்குமே கிடைக்காது, விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து அவர் சரியா யூஸ் பண்ணிக்கணும் தான் என்னுடைய இது. இப்போ சில விஷயங்கள் தவறா போகும்போது இன்னும் 30 நாள் தாங்க இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் வந்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா 2027 விஜய் அவர்கள் சிஎம் அப்படிங்க எப்படி பேசுங்க எனக்கு புரியல. அதாவது நான் வந்து இதெல்லாம் பேசுறது நல்ல உட்பம் நீங்க கவனிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எப்ப இருந்து அவர் தொகுதியா போக ஆரம்பிச்சா தெரியுமா? அவர்கிட்ட இரட்டையில அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, சின்ன இருக்கு, ஏடிஎம்கே வச்சிருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆப்போசிட் டீம். ஸோ டிஎம்கே வந்து ஜெயிச்சக்கூடாது, நம்ம தொடர்ந்து தோத்துட்டு இருக்கோம், வீக்கான நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இருந்து தொகுதியா போயிட்டு கூட்டணி பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காரு. நம்ம 2 வருஷத்துல இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டா நீங்க அப்ப எந்த அளவுக்கு அவ்வளவு டபுள் மடங்கா உழைக்கணும். எனக்கு தெரிஞ்சு தொகுதியா 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் போயிட்டு கேண்டிடேட் அவர் வந்து மக்களை பார்த்துட்டு இவர் தான், அதாவது நீங்க இவருக்கு போடுற ஓட்டு எனக்கு போடுற மாதிரி நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை போய் சந்திச்சா மட்டும்தான் 234 தொகுதியிலும் அவங்களுக்கு கணிசமான ஓட்டுகளை பெற முடியும். அப்படின்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது. நெசமான உண்மை புரியுதா இல்லையா உங்களுக்கு? 30 நாள் தேர்தல் இருக்கு. அப்படி சரி, இவர் வந்து 234 தொகுதியும் தனித்தனியா போகிற கூட இவர் வாய்ப்பு கிடையாது, என்ன பெருமிஷன் கொடுக்க மாட்டாங்க இங்க இருந்து அரசாங்கம். அப்ப மாவட்ட ரீதியா போறதுக்காவது பிளானை போட்டு நேரத்துக்கு போகணும்ல. ஆதரவு என்ன பேசினாரு? அதாவது பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் தேதி மட்டும் அறிவிக்கட்டும் பாருங்க எங்களுடைய ஆட்டத்தை எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை இடங்கு போறீங்கன்னு தெரியல. அதாவது விஜயபுரம் அரசு கட்சி ஏற்படுத்தி வரும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். அதாவது இந்த திமுக வட்டிக்கிறது வந்துட்டாரியா மனுஷன் கட்ஸோட, யாருக்கும் இல்லாத அந்த கட்ஸ் அவருக்கு இருக்கியா அப்படி எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். இப்ப நம்மளுக்கு வந்து ஏன் நம்ம இந்த மாறி நம்ம பேச வேண்டியது கேட்டீங்கன்னா, அவருடைய அரசியல் நிகழ்வுகளும் பாத்தீங்கன்னா நம்ம திருப்திகரமா இல்லாம போதுதான் நமக்கு வந்து கோபத்தை ஏற்படுது. உடனே நீ வந்து அப்ப அவனுக்கு போய் ஓட்டு போடு, இவனுக்கு லூசு போயிடலாம், அவனுக்கு இவனுக்கு ஓட்டு போட தெரியாமலே எங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் விளங்கான மூடிக்கு அது கழுவி ஊத்தி ஒதுக்கியாச்சு, அதெல்லாம் தண்ணி வச்சு விட்டாச்சு. அதனாலதான் விஜயவில் வரும்போது நமக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா அது அவங்க சரியா, அதாவது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா முழுசா நம்ம வீரத்தை முழுசா செயல்படுத்தி நம்ம ஃபுல்லா நம்ம விளையாண்டு அதை போரிட்டு நம்ம இது பண்ணோம்னா நமக்கு திருப்தி ஆயிரும்.
உங்களுக்கு புரியுது இல்ல? விஜய் அவர் ஃபுல்லா இறங்கி அவருடைய அரசியல் வேகத்துல காட்டி எல்லா இடமும் போய் அப்படி நின்னுட்டாரு அப்படின்னா நமக்கு திருப்தி ஆயிரும். அதுல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கிடைக்காம இருந்தா கூட நம்ம வந்து பரவாயில்ல நம்ம சேர்த்துக்கணும். ஆனா அது சரியாவே பண்ணாம அதை கண்டுக்காம உங்களுக்காண்டி கட்சியில் உள்ள அவ்வளவு பேர் கடந்து உழைக்கணும். நீங்க வந்து அதை இன்னுமே பாத்தீங்கன்னா அப்படியே மேதாப்பிலே இருந்துகிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டது என்னன்னு எனக்கு புரியல. அதாவது நீங்க இது தெரியும், எனக்கு உண்மையில ஃபுல்ஃபில்லா விஜயோட பிடிச்சது இந்த கரூர் பிரச்சனைக்கு முன்னாடி சனிக்கிழமை சொல்லி பிளான் போட்டு படம் தெரியுமா, அது உண்மையில நான் ரொம்ப வந்து பாராட்டினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கிறது அவர் பேசுற விதங்களுக்கு அடிச்சு சும்மா திமுக போட்டு பொழந்தாரு மனுஷன். சனிக்கிழமை திருவிழா தான் இருந்துச்சு. உண்மையில அதை நம்ம ரொம்ப வர வச்சோம். அதை சரிச்சிட்டாங்க கரூர்ல. ஆனா நீங்க அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் வந்துட்டீங்க. அதை விட ஃபோர்ஸா தான் நீங்க அடிக்கணும், ஒரு இடங்களுக்கு போயிட்டு நீங்க பேசணும். ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா கட்சி வேலை அரசியல் வேலைகளை பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா செதுலாம் கொண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு மாநாடு ஒரு மீட்டிங் இதை பண்ணுவார் இப்படி வருவார் அப்படின்னு இருந்தா எப்படி வந்துட்டு தெரியல. சரி, ஓகே. இன்னைக்கு புதுசா நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வெளியே போடல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தளபதி விஜயனுடைய அரசியல் பயணம், அதாவது ஓட்டுகளை பிரிச்சு திமுகவுக்கே ஒரு பக்கம் சார்பா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வேற. இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு கூட்டணி ஒண்ணு தமிழ்நாட்டுல பயங்கரமான கூட்டணி ஒண்ணு இணைஞ்சிருக்காங்க. அதாவது பாமகவுடைய முன்னாள் தலைவர் ராமதாஸ், அவர் தான் ஆக்சுவலா தலைவர். சரி, ஓகே, இப்போதைக்கு அவர் தலைவர் இல்ல. ராமதாசும் சசிகலா அவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, அது வந்து மமுகவா அவங்க, சரியா? அந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி இணைஞ்சு ஒப்பந்தமா இருக்காங்க. நடுக்கத்தை ஏற்படுது எங்களுடைய கூட்டணி 230 நாள் பாருங்க நாங்க அப்படின்ட்டு அவரு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிற அந்த வீடியோக்கள்லாம் வந்துருச்சு. அதை பார்க்க நம்மளுக்கு சிரிப்பு வந்துச்சு. நிறைய பேர் அதை நகைச்சுவாய்க்கு ட்விட்டர் சமூகத்தெல்லாம் பதிவு போட்டிருக்காங்க. ஆனா அது நகைப்புகிறது மட்டும் கிடையாது, அது ஒரு விதத்தில் நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்ப 234 தொழில் தடிச்சு நின்று ஆட்சியை பிடிச்சி ஒரு அரசியல் புரட்சி மாத்திரம் ஏற்படுத்த முடியாதுன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு இதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால ஒண்ணு பண்ண முடியும். தங்களுடைய எதிரிகள் கிடையாது, தனக்கு துரோகம் பண்ணி போன ரெண்டு பேருக்கு பதிலடி கொடுக்க முடியும். அதுக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க. ராமதாஸ் பையன் தாங்கிட்டு வந்து கட்சி எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற கோபத்துல இருக்காருல, அங்க எடப்பாடி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார், நான் வச்சவன அவனை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருக்கும் பதிலடி அவங்களால கொடுக்க முடியும். நல்லா பாருங்க, என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, பிஜேபி தலைமையிலான ஏடிஎம்கே, அந்த கூட்டணி ஒயிட் பார்ல எங்க நிற்காங்களோ அங்கெல்லாம் இவங்களால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் என்னதான் அன்புள்ள கையில வந்து கட்சி போயிட்டாலும் அவருடைய விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த சமுதாய ஓட்டுகள், அதாவது வன்னிய சமுதாய ஓட்டுகள் வடக்க அவரால் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஆட்களை போடும் போது கண்டிப்பா பிரிப்பாங்க. அதாவது பிஜேபிக்கு இது பாதமா போகும். அப்படிங்கும் போது பிஜேபி ஏடிஎம்கே. சோ அதே மாதிரி தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா சசிகலாவோட முக்கிய சமுதாய ஓட்டுகள், ஸோ தேவமார் ஓட்டுகள், அது வந்து பிரிக்கும் போதுல ஏடிஎம்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சரிவு ஏற்படுத்தும். அப்போ இது எல்லாம் யாருக்கு பலமா போகுதுன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு. ஒண்ணுமே செய்யாம அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாகவே வருது அப்படின்ட்டு திமுக அழகா அடிச்சுட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக இப்போ வந்து இவங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கூட்டி சேர்ந்திருக்காங்க. இதுக்கு திமுக கூட மறைமுகமாக இவங்களுக்கு உதவும், நேரடியாக உதவிட்டா மறைமுக கூட உதவ வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது தான் ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்து. இல்லடா இது இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்து திரும்பி ஜெயிக்க வச்சிடக்கூடாது, நல்லா பண்ணுங்க அரசியல அப்படின்னு ஒரு ஆரம்பத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுல வேற எண்ணிக்கை அவங்க சொல்லவே வேண்டாம். அதாவது திமுக அடிச்சு திமுக பண்ற அட்டுள்ளைங்களை எல்லாத்தையும் கலையில் எடுத்து வைப்பான்னு பார்த்தா முழுக்க 24 மணி நேரம் உட்காந்துட்டு விஜய் பின்னாடியே போயிட்டு இல்லையாங்க. விஜய் என்ன பண்றாரு, அதை பேசினா இதை பேசினா அவங்களுக்கு. அப்ப அவங்களுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா என்டிகேவே ஏன்னா அவங்க தெரிஞ்சு போச்சு என்டிகே அது ஜெயிக்காது அப்படிங்கிற ஜெயிக்கணுங்கிற என்னோட அவங்களுக்கு இல்லையே. இருந்திருந்தா திமுக இப்போ இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க நம்ம இறக்கணும்னு பார்த்தா அதோடைய அட்டுளைகள், அது அராஜகம், அந்த ஆட்சி முறை அதெல்லாம் முழுமையா கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதை விட்டுட்டு விஜய் கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி அதுக்கு சரி. இதுலதான் இந்த நாம் தமிழ் கட்சியை பத்தி பேசணும்னா ஒரு விஷயம் நமக்கு அதை கண்டிப்பா பேசியே ஆகணும். அதாவது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து பிரிஞ்சு போன கல்யாண சுந்தரம் ஏடிஎம்கேல இருக்காருல்ல, ஒருத்தர் வந்து ராஜீவ்காந்தி டிஎம்கே பேச்சு முக்கியமானவர் சொல்றேன். நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. இதுல முக்கியமானவர் இந்த 3 பேரும் பேச்சாளர்கள். இடையில கூட பாத்தீங்கன்னா டிபேட்ல 3 பேர் சாட்டை, ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் தம்பிய பாசத்தெல்லாம் பொழிவாங்க. விஜய் மட்டும் விமர்சிக்கிறது வந்துடும் சாட்டை. அப்படி இருந்த பட்சத்துல இப்ப கல்யாண சுந்தரம் ரீசெண்டா ஒரு டிபேட்ல நாக்கப்படுங்கிற மாதிரி சீமான கேட்டிருக்க அந்த கேள்விதான். அதாவது சீமன் பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்காரு, எந்த கட்சி தலைவனும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி 3 லட்ச ரூபா வாடகை கொடுத்து வீட்டை சோகமா வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு நாக்காப்படுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டார். அங்கதான் இடுமான கட்சிதான் தான். அதாவது நிறைய கேள்வி கேட்டாரு. இதுல ஒரு மிக முக்கியமான கேள்வி, இந்த கேள்விக்கு நான் எதுக்கு இதை பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அதுல நம்மளுக்கும் கொஞ்சம் அதுல விமர்சனம் இருக்கு. அதாவது கேட்டீங்கன்னா அதுக்கு உடனே சாட்டை இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ காணொலி போட்டிருக்கான் கல்யாண சுந்தரத்துக்கு எதிராக. நீ எப்படி அவனை பத்தி பேச, நீ தைரியமான ஆளு, 1 to 1 டிபேட் நான் வாரேன். நீ அதாவது தான் தொண்டர்கள் மூலமா அவர் திருநிதி வாங்கின அந்த காசுல தான் 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்க நீ ஆதாரத்தை கொண்டு வை பாத்திரலாம் அப்படின்ட்டு சாட்டை இன்னைக்கு பேசியிருக்கான். அவன் ஃபுல் வீடியோலாம் பார்க்கலாம், ஷார்ட்ஸே வந்துச்சு. அதுல நான் பார்த்தோன்னே எனக்கு என்ன கேட்டுக்கிறதுனா, நீ கல்யாண சுந்தரத்தை கேட்கட்டா அப்படி இருக்கட்டும், நான் மாட்ட ஒண்ணு கேட்கிறேன் சாட்டையிட்ட,
இப்போ அவர் ஆதாரத்தை வைக்க முன்னாடி நீ தைரியம் இருந்தா எங்க அண்ணனுக்கு இதன் மூலமா சோர்ஸ் இருக்குப்பா 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்கறங்கிற ஆதாரத்தை நீ எடுத்து போய் பார்க்கலாமே. அவர் திருநிதி வாங்கி அது மூலம் வாடகை கொடுக்குன்னு சொல்றாருல, உங்க அண்ணனுக்கு என்னதான் சோர்ஸ்? என்ன படம் இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காரா, டைரக்ட் பண்றாரா, கதை வசனம் எழுதுறாரா, எந்த மூலமா சோர்ஸ் வருது, என்ன பிசினஸ் பண்றாரு நீ சொல்லி பார்க்கலாம். இப்போ நீயாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க, அது உள்ள பெரிய வியூஸ் போது ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு உனக்கு, அதனால அது நீ அரசியல் பிசினஸ் பண்ற. உங்க நொண்ணனுக்கு என்ன வந்திருக்கு சொல்லு. எப்படி அவரு இத்தனை 10-20 ஆண்டுகளாமா அந்த அரசியல் பயணத்தில் இருக்காருல்ல, அவர் லாஸ்டா எப்போ படம் நடிச்சாரு, எப்போ டைரக்ட் பண்ணாரு, இப்போ வரைக்கும் சுகபோகமா அவருடைய லேண்ட் ஒரு காரு முடிச்ச வாடகை வீட்டில் இருக்காரு, அவன் பையனை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்காரு. இதுக்கெல்லாம் வருமானம் எப்படி இருந்துச்சு, எங்க இருந்துச்சு? நீ முதல்ல அதுக்குன்னு ஆதரத்தை எடுத்து வை. மற்றவன் விமர்சிக்கவே மாட்டான், ஏன் விமர்சிக்க போறான்? அவருக்கு இது ஒரு சோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா. இப்போ விஜய் அவர்களே ஒரு லக்ஸரியா வாழ்றாரு அப்படின்னா, அவர் லாஸ்ட் 69 படம் நடிச்சிருக்காரு, 200 கோடி சம்பளம் ஒரு படத்துக்கு. ஸோ அவர் வந்து லக்ஸரியா வாழ்றாரு. இப்போ ஏடிபி டிஎம்கே காரன் வாழ்றான்னு கேட்டீங்கன்னா, ஏடிபி டிஎம்கே ஏதோ ஒரு வகையில் மக்கள் பணத்தை கொள்ளடிச்சாது அதிகாரத்தில் இருந்திருக்கான் எல்லாம். ஸோ அதனால எம்எல்ஏ அதிகாரத்தில் இருக்கும்போது அவனுக்கு பணத்தை அந்த பணத்தை அவன் சுகபமாக வாழ்ந்துட்டு இருக்கான். உங்க அண்ணனுக்கு எந்த சோர்ஸும் இல்லாம கட்சியை மட்டும் நடத்திட்டு இருக்காரு. இப்போ சுகபமாக வாழ்றாருன்னா கேள்வி கேட்கறதுன்னு செய்வான், அவ்வளவு வேணும். அது வெளியிருந்து கேட்கலாம், அவங்க கூடவே இருந்து பயணிச்சு கேட்கலாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு கேள்வி. இன்னும் இவங்க 2 பேரும் ராஜீவ்காந்தி கல்யாணத்தை பற்றி பேச விட்டா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். என்டிக்கு சொல்லி முடிஞ்சிடும் இல்ல. சாட்டை பெருசா நீயே சொல்லுங்க கேட்கிற. நீ வந்து ஆதரத்தை வெளியெடுத்து போட வேண்டியது. எங்க அண்ணன் இதுல தான் 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்காரு, எவன்டா பேசுறது, எடுத்து போறாரு, அடுத்தவெல்லாம் அடங்கி போயிடுவான். அதை விட்டுட்டு சும்மா கேள்விகள்லாம் இவங்க மத்தவனை மட்டும் விமர்சிக்கிறதுக்கு சாட்டை முதல்ல வந்துடும். அது விஜய்னா மட்டும் போதும். அவர் அப்படி இப்படின்னு இப்ப பேச நாக்கப்படுறது எங்க அவங்க கூட உள்ளவங்க தானே. அண்ணன் அன்னைக்கு டிபேட்ல பேசினேன், பதில் சொல்லு. சரி என்னத்த சொல்ல. சரி நம்ம பாயிண்ட்ல வருவோம். அதாவது இப்படிதாங்க உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு தங்களுடைய அந்த அரசியலை சரியா பண்ணாதனால திமுகவுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு அதிகம் போயிட்டு இருக்கு. அது சரி கிடையாது. இதை வந்து சரி பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வகையிலும் திரும்பவும் திமுக வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும் உறுதியா இருங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை மட்டும் படுபாய்களும் சட்டம் ஒழுங்கு சீரழியும். அதனால அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. ஓகே, இன்னைக்கு நான் இதான் பேச நினைச்சேன். என்னுடைய மனசில் உள்ள ஒரு ஆதங்கத்தெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். அதான் இந்த வீடியோ காணொலி. இதை பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ உங்களுடைய ஆதங்களை, என்னுடைய கருத்துக்களை ஏதாவது மாற்றிக்கிறது இருந்தால் சரி, தகவலோ ஏதோ இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.